உலகக்கோப்பையில் கோல் அடிப்பது யார், யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது பற்றிய பேச்சு எங்கும் நடக்கிறது. ஆனால் இந்த முறை மைதானத்திற்கு வெளியேயும் ஒரு போட்டி நடக்கிறது. அது ஜெர்சிகளின் போட்டி. ஸ்டேடியம் முதல் சாலைகள் வரை, ஃபேன் பார்க் முதல் சமூக வலைதளங்கள் வரை அனைவரும் தங்களுக்கு பிடித்த அணி மற்றும் நட்சத்திர வீரர்களின் ஜெர்சியை அணிந்து தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார்கள். நிலைமை என்னவென்றால், பல நாடுகளின் ஜெர்சிகள் சந்தைக்கு வந்த உடனேயே விற்று தீர்ந்து விடுகின்றன. போலி ஜெர்சிகளின் வியாபாரமும் சாதனை அளவை எட்டி உள்ளது. கால்பந்தின் இந்த மகா திருவிழாவில் வீரர்கள் மைதானத்தில் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கும் போது, மறுபுறம் கோடிக்கணக்கான ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த அணியின் ஜெர்சியை அணிந்து இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மாறியுள்ளனர். சில இடங்களில் மெஸ்ஸியின் நம்பர் 10 ஜெர்சிக்கு அதிக தேவை உள்ளது. சில இடங்களில் ரொனால்டோவின் நம்பர் 7 ஜெர்சி ஆதிக்கம் செலுத்துகிறது. மேலும் சில இடங்களில் புதிய தலைமுறையினர் தங்களின் புதிய ஹீரோக்களின் ஜெர்சிகளை வாங்குவதற்காக வரிசையில் காத்திருக்கின்றனர். இந்த உலகக்கோப்பையில் ஜெர்சி என்பது ஸ்டேடியத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை. அர்ஜென்டினாவின் நீலம் வெள்ளை ஜெர்சியாக இருக்கட்டும், பிரேசிலின் மஞ்சள் நிறமாக இருக்கட்டும், பிரான்சின் நீல நிற கிட்டாக இருக்கட்டும் அல்லது போர்ச்சுகலின் சிவப்பு உடையாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஜெர்சியும் ஒரு கதை மற்றும் ஒரு அடையாளத்தை தன்னுடன் சுமந்து செல்கிறது. அதனால்தான் அனைவரும் தங்கள் அணியின் ஜெர்சியை அணிந்தபடியே உலகக்கோப்பைக்கு வந்துள்ளனர். இந்த உலகக்கோப்பையில் ஜெர்சி என்பது ஸ்டேடியத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை. அலுவலகங்களில், மெட்ரோ ரயில்களில், சந்தைகளில் மற்றும் சமூக வலைதள புகைப்படங்களில் என எங்கு பார்த்தாலும் கால்பந்தின் வண்ணங்கள் தென்படுகின்றன. ஜெர்சி மீதான ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், ஒரு அறிக்கையின்படி 2026ஆம் ஆண்டில் கால்பந்து ஜெர்சிகளின் உலகளாவிய சந்தை மதிப்பு சுமார் 82,600 கோடி ரூபாயை எட்டக்கூடும். விளையாட்டு உலகில் ஒரு தனிப்பட்ட ஸ்போர்ட்ஸ் வேர் பிரிவுக்கான மிகப்பெரிய சந்தையாக இது கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் போட்டி நடைபெறும் காலத்திலும் அதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய மாதங்களிலும் உலகம் முழுவதும் 13 முதல் 15 கோடி ஜெர்சிகள் விற்பனையாகலாம் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பிரம்மாண்டமான வணிகத்திற்கு இன்னொரு பக்கமும் இருக்கிறது. உலகக்கோப்பை காலத்தில் விற்கப்படும் ஒவ்வொரு 3 ஜெர்சிகளில் ஒன்றாவது போலி ஜெர்சியாக இருக்கக்கூடும் என்று நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். இருப்பினும் இந்த ஜெர்சிகள் இன்று ஒரு ஃபேஷன் அடையாளமாக மாறிவிட்டன. அவற்றின் மூலமாகவே ரசிகர்கள் தங்களின் அணியின் நிறங்களில் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். பியூரோ ரிப்போர்ட், ஜீ மீடியா.